ஓகே, அடுத்துதான் நம்ம பார்க்க போறது 2வது பகுதி. எதுல? உயிரினங்கள் மற்றும் இனத்தொகை. சரியா? காலையில படிச்சுட்டு வந்தாலே அதனுடைய கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஏற்கனவே நடத்துனதெல்லாம் படிச்சீங்களா? படிச்சீங்களா இல்லையா? ஒருத்தர் தான்ப்பா பதில் வருது. காலையில நடத்துனது யாரும் படிக்கலையா? நைட்டு தான் சார் படிக்கணும். நைட் தான் படிக்கணும். ரைட், ஓகே. அதனால நான் எந்த கேள்வியும் நான் கேட்கல. அடுத்த கிளாஸ்ல நான் கேட்டுக்கிறேன். ஓகே, சரி. காலையில நம்ம என்ன பார்த்தோம்? அதுயாவது ஞாபகம் இருக்கா? என்ன படிச்சோம் இதுக்கு முன்னாடி? என்னப்பா? கேட்கலப்பா. சுற்றுப்புற சூழலை பத்தி படிச்சோம், ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அதுதானே கேக்குறேன். உயிரற்ற காரணிகள்லாம் என்னன்னு பார்த்தோம். உயிரற்ற காரணிகள்ல என்ன பார்த்தோம்? என்ன படிக்க ஆரம்பிச்சோம்? வெப்பநிலை காரணிகளை பத்தி படிச்சோம். டெம்பரேச்சரை பத்தி படிச்சுட்டு இருந்தோம். சரியா? அதோடைய கண்டினியூட்டி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாமா? ரைட். அந்த வெப்பநிலையுடைய தொடர்ச்சியை இந்த வகுப்புல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே. சோ பாய்க்ளோதெர்மல், சரியா? பாய்க்ளோதெர்மல், ஹோமியோதெர்மல் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா நம்ம உயிரினங்களை பிரிக்கலாம். சார், பாய்க்ளோதெர்மல் அப்படின்னா என்ன சார்? மாறுபடும் உடல் வெப்பநிலையை கொண்டவைகள். மாறுபடக்கூடிய உடல் வெப்பநிலையை கொண்டதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா பாய்க்ளோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம என்சிஆர்டி பாயிண்ட் கிடையாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. சார், அது எப்படி சார்? சுற்றுப்புறத்தில் இருந்து வெப்பத்தை எடுத்துக் கொள்கிறது. அதாவது எக்டோதெர்மல் ஆர்கானிசம்னு கூட சொல்லலாம், அல்லது குளிர் ரத்த பிராணிகள் கூட சொல்லலாம். அப்ப இதுக்கு தேவையான வெப்பத்தை வெளிப்புறத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும். எக்டோனா வெளிய அப்படின்றது அர்த்தம். சரியா? இவைகள் குளிர் ரத்த பிராணிகள் கூட நீங்க சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மீன்கள், முதுகு நாணற்ற இருவாழ்விகள் மற்றும் ஊர்வன, இவைகள் அனைத்துமே பாய்க்ளோதெர்ம்ஸ் அதன் கீழே வரக்கூடியது. அதாவது தம்மை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இருந்து தமக்கு தேவையான வெப்பத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவைகள் யாரு? இந்த பாய்க்ளோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தவளை அதுக்கான எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது ஹோமியோதெர்மல். ஹோமியோ ஒரே மாதிரியான அப்படின்றது தான் அர்த்தம். ஒப்பீட்டளவுல நிலையான வெப்பநிலை, ஸ்டேபிளா இருக்கும். டெம்பரேச்சர் வந்து இந்த ஆர்கானிசம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கும். உடல் வெப்பநிலையை தாமே ஒழுங்குபடுத்திக் கொள்ளும். அதாவது இட் கேன் ரெகுலேட் இட்ஸ் பாடி டெம்பரேச்சர் இட்ஸ் ஓன். அவ்வளவுதான். இதனுடைய வெப்பநிலையை என்ன பண்ணிக்கும்? தாமே ஒழுங்குபடுத்திக் கொள்ளும். வெப்பத்தை, அந்த உயிர்களுக்கு தேவையான வெப்பத்தை அதனுடைய உடலில் இருந்து எடுத்துக்கொள்வதால் இதை நாம என்ன சொல்லலாம்னா எண்டோதெர்மல், வெப்ப இரத்த பிராணிகள் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? வெப்ப இரத்த பிராணிகள்னு சொல்லலாம். அப்போ ஹோமியோதெர்மல்னா நிலையான வெப்பநிலை, பாய்க்ளோதெர்மல்னா மாறுபடக்கூடிய வெப்பநிலை. அவ்வளவுதான் வித்தியாசம். அண்ட் ஹோமியோதெர்மல் பொறுத்த மட்டும் இல்ல, அது எக்டோதெர்மல், சாரி, பாய்க்ளோதெர்மலை பொறுத்த மட்டும் இல்ல அது எக்டோதெர்மல், ஹோமியோதெர்மலை பொறுத்த மட்டும் இல்ல அது எண்டோதெர்மல். இதுக்கு எக்ஸாம்பிள் பறவைகள் மற்றும் பாலூட்டிகள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான வெப்பத்தை அதனுடைய உடல்ல இருந்தே தான் எடுத்துக்கும். புரிஞ்சுச்சா? ஹோமியோதெர்மல்னா என்ன அண்ட் பாய்க்ளோதெர்மல்னா என்ன? புரியுதா புரியலையா? புரியுது. ஓகே, இந்த படத்தை பாருங்க. இது எல்லாமே என்னது? ஹோமியோதெர்மல் ஆர்கானிசம் தான். இதுக்கு எல்லாமே ஹோமியோதெர்மல் ஆர்கானிசம் தான். ரைட். உயிரினங்கள் அதிகப்படியான வெப்பநிலையை எதிர்கொள்ள தகவமைப்புகளை பெற்றுள்ளன. சார், அடாப்டேஷன்ஸ் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அடாப்டேஷன் சொல்லுவோம். இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, பாலைவனங்கள்லாம் நீங்க போய் பாக்குறீங்க, ரொம்ப அதிகமான வெப்பம் இருக்கு. சோ அங்க என்ன மாதிரியான தகவமைப்பு விலங்கினங்கள் எல்லாம் காணப்படும்? என்ன மாதிரியான தகவமைப்பு அங்க இருக்கும்? அடாப்டேஷன் என்ன மாதிரியான அடாப்டேஷன்ஸ் இருக்கியா? அதிக வெப்பநிலையை தாங்குற மாதிரி இருக்கும். அதிக வெப்பநிலையை தாங்குற மாதிரி இருக்கணும். அதிக வெப்பநிலையை தாங்குற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸ்கின்னுலாம் ரொம்ப தடிமனாக கொண்டதாக இருக்கும். சரியா? அதிக வெப்பநிலையை, அதாவது மேல இதுவெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெப்பநிலையை தாங்குற மாதிரியான உடற்கட்டமைப்பு அவைகளுக்கு இருக்கும். இதுவே தாவரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரியான தகவமைப்பு? நீர் எளிதில் ஆவியாக, அதாவது ஆவியாயிடக்கூடாத வகையில அவைகள் இருக்கும். அடாப்டேஷனை பெற்றிருக்கும். சரிங்களா? சோ வெப்பம் மற்றும் குளிர் பகுதிகளை சார்ந்த தாவரங்கள் நீராவி போக்கை குறைக்கவும் மற்றும் நீரை தொடர்ந்து வைத்துக் கொள்ளவும் தகவமைப்புகளை பெற்றிருக்கின்றன.
அதாவது வெப்பம் பகுதிகள்ல, வெப்பம் நிறைந்த பகுதியில, ஹாட்டான பகுதிகள்ல தாவரங்கள் என்ன மாதிரியான தகவமைப்பை பெற்றிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீராவி போக்கை குறைப்பதற்கான அடாப்டேஷனை கொண்டிருக்கும். அதுவே அதாவது நீராவி போக்கை குறைக்கவும், அதே மாதிரி நீரை தொடர்ந்து வைத்துக் கொள்ளவும். நீரை தொடர்ந்து வைத்துக் கொள்ளணும்னா அதிகமா நீர் ஏத்துக்கூடாது. இப்ப நீங்க சப்பாத்தி களி எல்லாம் பார்க்கலாம். அது எப்படி இருக்கும்? அது உடைச்சு பார்த்திருக்கீங்களா? சப்பாத்தி களியா எப்படி இருக்கும்? எப்படியா இருக்கும்? ஏய், சப்பாத்தி களி உடைச்சு பார்த்தது இல்லையா? குழகுழப்பா இருக்கும். குழகுழப்பா இருக்கும். சரியா? எப்படி இருக்கும்? குழகுழப்பா இருக்கும். மீசிலேஜ் மாதிரி அப்படி குழகுழப்பா இருக்கும். அதுல இலைகள்லாம் முட்களாக மாறி இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுதான் அதனுடைய தகவல் அமைப்பு. நீங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டேனின்கள், முடி, மியூசிலேஜ் படலம், தடித்த இலைகள், இது எல்லாமே அந்த நீரை இழப்பதை தவிர்ப்பதற்கான அமைப்புகள்னு சொல்லலாம். அதே போல இந்த டேனின்கள் மற்றும் முடிகள் விலங்கினங்களுக்கு என்ன ஆகாது, இந்த அதிகமான வெப்பத்தால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான தகவமைப்புகள்னு சொல்லலாம். ஓகேவா? இது அடாப்டேஷன். குளிர்பகுதியில் வாழும் விலங்குகள் தடித்த உறை, முடி, செதில்கள், இறகுகள் மற்றும் உரையடி கொழுப்புகளை பெற்றிருக்கின்றன. அதாவது இதுவே ஆர்டிக் ரீஜனுக்கெல்லாம் போய் பார்க்கலாம்னா, அங்கு வாழக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்கின்னுக்கு மேல கோட்டிங் பார்த்தோன்னா ரொம்ப தடிமனா இருக்கும். சரியா? அங்கேயும் நிறைய முடிகள் இருக்கும், உரோமங்கள், ஏர்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் செதில்கள் காணப்படும். அண்ட் இறகுகள், அங்க வாழக்கூடிய அந்த இதுவெல்லாம் பார்த்தோன்னா இறகுகள் ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அண்ட் உரையடி கொழுப்புகள், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அதனுடைய தோலுக்கு அடியில நிறைய ஃபேட்லாம் இருக்கும். எங்க? குளிர் பகுதியில வாழக்கூடிய உயிரினங்கள். இந்த படத்தை பாருங்க. இது ஒரு வறநில தாவரத்தினுடைய தகவமைப்பு, அதாவது ஜீரோஃபைட்டிக் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வறநில தாவரங்களுடைய அடாப்டேஷன் என்னவாக இருக்கும்? என்ன வகையா இருக்கும்? திக் கியூட்டிக்கல் இருக்கும் சார். திக் கியூட்டிக்கல், தடிமனான கியூட்டிக்கல். என்னது? தடிமனான கியூட்டிக்கல். ஏன் கியூட்டிக்கல் என்ன வேலையை பார்ப்பான்? நீராவி போக்க தடுக்கும். ஆமா, நீராவி போக்க தடுக்கும். அப்ப வெயில் காலம், அதாவது சம்மர் டைம் கூட சொல்ல வேண்டாம். இப்ப வெப்பமண்டல பகுதிகளுக்கு நீங்க போறீங்க அல்லது பாலைவனங்களுக்கு நீங்க போறீங்க. அப்ப அந்த பாலைவனங்களுக்கு போய் பார்க்கும் பொழுது அங்க அதிகப்படியான வெப்பம் அதிகமா இருக்கும். அப்ப தாவரங்கள் உறிஞ்சக்கூடிய தண்ணியெல்லாம் அதிகமா இழப்பதை தவிர்ப்பதற்காக அவைகளில் கியூட்டிகள் எப்படி இருக்கும்? தடிமனாக இருக்கும். கியூட்டிகள் தடிமனாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு சங்கன் சொமேட்டா சங்கன் சொமா அப்படின்னா என்ன? புதஞ்சு இருக்கும் சார். உள் அமிழ்ந்த இலைத்துளை. இலைத்துளை என்ன வேலையை பார்ப்பான்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் சார். கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அது மட்டுமா? நீராவி போக்கு சார். நீராவி போக்கு இது வழியா தான் நடக்கும். சரியா? எவாபரேஷன் ஆஃப் வாட்டர் இது வழியா தான். அப்ப ஈஸியா மேல இருந்த தண்ணி எல்லாம் ஈஸியா போயிடும் சொல்லிட்டு இது என்ன இருக்கும்? உள்ள அந்த கியூட்டிகளுக்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா சொமேட்டோ உள்ள அமிழ்ந்து காணப்படும்பா. இது ரெண்டும் பிளான்டோடைய அடாப்டேஷன். எங்க? பாலைவனங்கள்ல வாழக்கூடிய தாவரங்களுடைய அடாப்டேஷன். இது புரிஞ்சுச்சா? எஸ் சார். ரைட்டுங்க. இங்க பாருங்க, இதுவே குளிர் பகுதிகள்ல, சரி, ஆர்டிக் ரீஜன், துந்த்ரா ரீஜன்ல வாழக்கூடிய விலங்குகளுடைய தகவமைப்பு. இது என்ன விலங்கு? இது ரொம்ப கொடூரமா இருக்குது. என்ன விலங்குப்பா? சீல் சார். ஆமா, சீல். ஓகே. இதுல நான் இது ஏன் இப்படி இருக்கு சொல்லு? இது நீங்க இந்த தோலை நீங்க வெட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், வெறும் கொழுப்பா இருக்கும். ஏன்? அது கூட அந்த அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பர்டிகுலர் புரோட்டீன் கூட அங்க இருக்கு, பிளப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? பிளப்பர். மறக்காதீங்க, பிளப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? தாங்குறது. இப்ப இந்த குளிர் பகுதியில வாழக்கூடிய உயிரினங்களுக்கு உள்ள உடல்ல வெப்பம் வளர்ச்சிதை மாற்றத்தால் உருவாக்கப்படுமா இல்லையா? மெட்டபாலிசத்தால உள்ள ஹீட் ஜெனரேட் ஆகுமா இல்லையா? அப்ப நம்ம உடம்புல உள்ள ஹீட்டா இருக்கா இல்லையாடா? ஹீட் ஜெனரேட் ஆகுதா இல்லையா நம்ம உடம்புலாம்? ஆகுது சார்.
ஆகுது இல்லையா? அந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். அப்ப அங்க வந்து வெறும் குளிர், சரியா? வெறும் அங்க வந்து பார்த்தோம்னா வெறும் குளிரா இருக்கும். அப்ப உடற்பகுதியில உருவாகக்கூடிய வெப்பம் வெளியில லாஸ் ஆகாம இருக்கிறதுக்காக யூஸ் ஆகுறது தான்பா என்னது, இந்த உரையடி கொழுப்புகள்னு சொல்லுவாங்க. உரையடி கொழுப்புகள், பிளப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா தம்பி? இந்த பன்னி வெட்டும் போது பார்த்திருக்கீங்களா? போர்க்கு வெட்டும் போது பார்த்திருக்கீங்களா? பார்த்ததில்ல இது வரைக்கும்? ஆமா, அங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த தோலுக்கு அடியில எப்படி இருக்கும், கொழுப்புகள் இருக்குமா இருக்காதா? இல்லைன்னா நீங்க அப்புறமா கூகுள் பண்ணி யூடியூப்லயே போய் பாருங்க. அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. சரியா? அந்த மாதிரி இது வந்து துந்திரா ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு அடாப்டேஷன். துந்திரா ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு அடாப்டேஷன். ஓகேவா? புரியுதா? ரைட்டுங்க. அடுத்து நாம பார்க்க போற ஏபயாட்டிக் ஃபேக்டர் எது அப்படின்னா நீர். நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். நீர் வந்து பொதுவா எல்லா ஜீவராசிகளுக்கும் அவசியமான ஒன்று. சரியா? ரைட். அததான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ உயிரினங்களின் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான காரணி நீர். சார் இப்பதான் நீங்க சொன்னீங்க நீர் இல்லைன்னா தாவரங்கள் வாழாது அப்படின்னு. சரி, இதுவே நீர் அதிகமாச்சுனாலும், நீர் அதிகமாச்சுனாலும் என்னதான் பிரச்சனை? தாவரங்களுக்கு பாதிப்பு தானே ஆகும். பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். அப்போ ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ்ல நீர் கூட உயிரினங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இன்ஃப்ளூயன்சிங் தி லைஃப் ஆஃப் ஆர்கனிசம். அதாவது வேற மாதிரி இன்ஃப்ளூயன்சிங்னா என்ன சொல்லுவோம்? கரெக்டான தமிழ் வார்த்தைங்க கொடுக்கல நம்ம. இன்ஃப்ளூயன்சிங்னா முக்கியமானது, அவசியமானது அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். பூமியின் மீது உயிரினங்கள் நீரில் உருவானது. சார் முதல்ல இந்த உலகத்துல உயிரினங்கள் எங்கிருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்னா, லைஃப் ஆன் எர்த் ஆரிஜினேட்டட் இன் வாட்டர். எங்க? தண்ணீர்ல தான் உருவானதாக சொல்றாங்க. ஓகே, நீர் இல்லாமல் உயிரினங்கள் உயிர் வாழ இயலாது. கண்டிப்பா கண்டிப்பா. சரியா? சோ அன்சஸ்டைனபிள் வித்தவுட் வாட்டர். எந்த ஒரு ஆர்கனிசமாக இருந்தாலும் சரி, தண்ணி இல்லைன்னா இருக்க முடியாது. ஒரு சில எக்ஸெப்ஷன் இருக்கு. தண்ணியே குடிக்காத விலங்கினமா இருக்கு. இருக்கா? இருக்கா இல்லையா? தண்ணியே குடிக்காது வாழ்நாள்ல. ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா? இருக்கு. என்ன அது? என்ன? மீனா? ஓ, மீன் தண்ணி குடிக்காதா? என்னடா அது தண்ணியிலே இருக்குது தண்ணி குடிக்காதுன்றீங்க? இப்ப நீங்க தண்ணியில நீந்துறீங்கன்னு வச்சுக்கங்க. ரொம்ப நேரம் கிணத்துல குடிச்சுக்கினே இருக்கிறீங்க. உங்களுக்கு தண்ணி தாக்கச்சா கிணத்து தண்ணி குடிக்க மாட்டீங்க? குடிப்பீங்களா குடிக்க மாட்டீங்களா? எங்க சார், நாங்க கிணத்துல குளிச்சிருந்தா தானே சார் தெரியும். அதானே பதில? அதுவா? குடிப்போம் சார். மீன்லாம் குடிக்கும்பா, மீன்லாம் குடிக்கும். சரியா? ரைட்டு. அதான் சொன்னீங்கல்ல கங்காரு எலி. கங்காரு எலி என்ன பண்ணாது? பின்னாடி படிக்க போறோம். கங்காரு எலி, கங்காரு எலி சாதாரண எலி கிடையாது. சாதாரண எலி தண்ணி குடிக்கும். நம்ம ஊர்ல பாக்குற இந்த பெருச்சாலி அதெல்லாம் தண்ணி குடிக்கும். நான் சொல்றது கங்காரு எலி. அமெரிக்காவெல்லாம், வட அமெரிக்கா அந்த பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு விலங்கு நமது. அது வந்து தண்ணியே குடிக்காது. தண்ணி அப்ப அதுக்கு தேவையான வாட்டர் எங்கிருந்து எடுத்துக்கும்? அடேங்கப்பா, வெரி குட். கொழுப்பு மெட்டபாலிசம். சரியா? ஃபேட் மெட்டபாலிசம்ல மெட்டபாலிசம் ஆகும்போது அங்கிருந்து எடுத்துக்கும். ரைட், பின்னாடி பார்க்க போறோம். டோன்ட் வரி. சரிங்க. அப்ப நீர் இல்லாம உயிரினங்கள் உயிர் வாழ இயலாதுங்க. ரைட். பாலைவனங்களில் நீரின் அளவு குறைவாகவே இருக்கிறது. கண்டிப்பா. சரியா? அப்ப பாலைவனங்கள் பார்த்துட்டீங்கன்னா, so its availability is so limited in deserts that only special adaptation make it possible for organism to live there. அப்ப பாலைவனங்கள்ல தண்ணி கம்மியா தான் இருக்கு. ஆனா அங்கேயும் உயிரினங்கள் வாழுது. அப்ப அதற்கேற்ற தகவமைப்புகளை அவைகள் பெற்றிருக்கின்றன, அடாப்டேஷனை பெற்றிருக்கின்றன. அப்படி இல்லைன்னா தண்ணி கிடைக்காம செத்து போயிடுவார். அவ்வளவுதான் விஷயம். அப்ப சிறப்பான தகவமைப்புகள் மட்டுமே இங்கு உயிரினங்களை வாழ வழிவகை செய்கின்றன. அப்ப டிசர்ட்ல வாழக்கூடிய விலங்குகளெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லது தாவரங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவைகளுக்குன்னு பர்டிகுலர் அடாப்டேஷன்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா அவைகளால வாழ இயலாது. ஓகே. தாவரங்களின் உற்பத்தி திறன் மற்றும் பரவல் அதிகமாக நீரையே சார்ந்து வாழ்கின்றன. ப்ரொடக்டிவிட்டி
and distribution of plants is also heavily dependent on water. இப்போ ஒண்ணுலடா ராஜா, ஒரு பகுதியில மாசத்துக்கு ஒரு வாட்டி மழை பெய்யுது, இல்ல மாசத்துக்கு 2 வாட்டி மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோ. அங்க எப்படி இருக்கும்? இப்ப இந்த மழைக்காலங்கள்லயே நீங்க பாருங்க, புல்லாம் நல்லா வளர்ந்துருக்குமா வளர்ந்துருக்காதா? மானாவாரியா வளருதா வளரலையா? வளரலையா? வளரும் சார். வளரும். சரி, இதுவே வெயில் காலமா இருந்தா, சம்மர் சீசன்ல காஞ்சி போயிடும் சார். காஞ்சி போயிடும். அப்ப உயிரினுடைய ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன், சரி, நல்லா நல்லா என்ன சொல்றது, நல்ல செழுமையா இருந்தா தான், புல்வெளிகள்லாம் செழுமையா இருந்தா தான் அதை சாப்பிடக்கூடிய விலங்குகளுக்கு அதனுடைய பயோமாஸோட அளவு அதிகமாக கிடைக்கும். சரியா? எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். அப்ப தாவரங்கள்ல நீர் இல்லைன்னு வச்சுக்க, தாவரங்களுக்கு நீர் கிடைக்கலன்னு வச்சுக்க, அதோட ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கப்படும். சரியா? அண்ட் பரவல்னா டிஸ்ட்ரிபியூஷன். தண்ணி நிறைய கிடைக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? தாவரங்கள் நல்லா வளரும். தாவரங்கள் நல்லா வளர்ந்தா என்ன நடக்கும்? நல்லா பாலினேஷன்லாம் நடக்கும், விதையெல்லாம் உருவாக்கப்படும். அந்த விதைகளை என்ன ஆகும்? பறவைகளோ காற்று மூலமாகவோ மற்ற இடங்களுக்கு விழுந்து ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பரவலும் அதிகரிக்கும். ஓகே. சோ நீர்நிலைகளான கடல், ஏரிகள் மற்றும் ஆறுகளில் வாழும் உயிரினங்களில் தண்ணீரால் ஏற்படும் பாதிப்புகள் ஏற்படாது என நம்ப வேண்டாம். இப்பதான் நீங்க சொன்னீங்க, மீன் தண்ணி குடிக்காது நம்ம சொல்ல மாதிரியா, அந்த மாதிரிதான் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சார் தண்ணியிலே வாழுது பாம்பு, சரியா? மீன் தண்ணியிலே வாழுது, அதுக்கு நீரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சாரி, நீரினால் பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா? ஏற்படாதா? ஏற்படும் சார். ஏற்படும். சரியா? அப்ப அங்கெல்லாம் ஒன்றும் உருவாகாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. சரியா? You might think that organisms living in oceans, lakes and rivers should not face any water related problems, but it is not true. சரியா? அப்ப ஏரி குளம் குட்டை எல்லாம் வாழுது, ஏரியில மீன் வாழுது, ஆமா வாழுது, இதுக்கெல்லாம் நீரினால எதுவும் பாதிப்புலாம் ஏற்படாதுன்னு நீங்க நம்ப வேண்டாம், அது உண்மை அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? நீர்வாழ் உயிரினங்களுக்கும் தண்ணீரின் தரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். For aquatic organisms, the quality, it means chemical composition and pH of water becomes important. சரிடா, இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப என்ன சொல்றது, ஏரியை வச்சுக்கோ, இல்ல குளம்னு வச்சுக்கோங்க. குளத்துல இருக்கிற தண்ணீரோட pH என்னவா இருக்கலாம்? சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லு, எவ்வளவு pH இருக்கும்? குளம், ஏரி, குட்டை, இங்கெல்லாம் எவ்வளவு pH இருக்கலாம்? 5 6, சரியா? இல்ல 7, 7.5, 8 இந்த மாதிரி இருக்கலாம். இதுவே நீங்க யோசித்து பாருங்க, pH 3க்கு கீழே கம்மியா போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அங்க உயிரினங்கள் வாழ முடியுமா? முடியாது சார். அப்ப அங்க pH 3 கீழே போச்சுன்னா அங்க அந்த வாட்டர் எப்படி இருக்கும்? என்ன மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்? அமிலமா அது அமிலத்தன்மை கொண்டது. அப்ப அந்த அமிலத்தன்மையை தாங்கி வாழக்கூடிய உயிரினங்கள் மட்டும்தான் அங்க வாழ முடியும். சாதாரண உயிரினங்கள்லாம் அங்க போய் வாழ முடியாது. அப்ப வாட்டருடைய தரம் முக்கியம். சரியா? இப்ப ஏரி, குளம், குட்டை, நீரோடைகள்ல மீன் வாழுதுன்னா அந்த தண்ணியோட தரம் இருக்கு. இதுவே கூவம், ஆறுல மீன் வாழுமா? வாழுமானா வாழாது. சரியா? அப்ப நீர்வாழ் உயிரினங்களுக்கு கூட தண்ணீருடைய தரம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? அண்ட் தரைவாழ் தாவரங்கள் தனக்கு தேவையான நீரை மண்ணில் இருந்து பெற்றுக் கொள்கின்றன. அது நமக்கு தெரிஞ்ச ஒன்றுதான். ஓகே, அதுக்கடுத்தது தரைவாழ் விலங்குகள் நீர் தேவையை நீர்நிலைகள் இருந்து பெறுகின்றன. அதுக்கு நம்ம படிச்சிருக்கோம்பா சார், தரையில வாழக்கூடிய விலங்குகள் சார். இப்ப என்னன்னா ஆடு, மாடு, மானு, முயல் எல்லாம் தரையில வாழக்கூடிய விலங்குகள் தான் சார். அதுக்கு தேவையான வாட்டரை எங்க இருந்து எடுத்துக்குது அப்படின்னா, சாதாரண ஏரிகள். அப்ப மேய்ஞ்சிக்கிட்டே போகும், ஏரியில போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடும். அல்லது ஒரு ஓடை இருக்குன்னா அங்க போய் தண்ணி குடிப்பதை நீங்க பார்த்துருக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தண்ணியை போயிட்டு எடுத்துக்கும். தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அந்த பகுதியில் நீரிருப்பை பொறுத்து உடலியல் மற்றும் வாழ்வியல் மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. இங்கேயும் பார்த்துக்கோ சார். இப்ப வாட்டர்ல வாழக்கூடிய பிளான்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? அல்லது வாட்டர் இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழக்கூடிய தாவரங்களை என்ன சொல்லுவீங்க?
என்ன அக்வாட்டிக் பிளான்ஸ். அக்வாட்டிக் பிளான்ஸ். அப்புறம் முக்கியமானது வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? நீர்வாழ் தாவரங்கள் வேற மாதிரி ஆங்கிலத்தை எப்படிப்பா சொல்லுவீங்க? ஆமாப்பா, ஃபைட்டோ பிளாங்க்டன்னா நீர் மிதவை உயிரிகள்னு சொல்லுவோம்ப்பா. வாட்டர்ல மிதக்கிறது. ஹைட்ரோஃபைட் என்னது? ஹைட்ரோஃபைட்ஸ் சொல்லுவோம். சரியா? இந்த ஹைட்ரோஃபைட்ஸும் சில வித தகவமைப்புகளை பெற்றிருக்கின்றனவா இல்லையா? இப்ப அல்லி, தாமரை நீர்ல வாழுது. அதனோட இலையெல்லாம் ஏன்டா அழுகிறது கிடையாது? ஏன் அழுகி போகல? ஏன் பதிலே காணோம். மெழுகு படலம் இருக்கும் சார். வேக்சி கோட்டிங் அங்க இருக்கும். கியூட்டிகளுக்கு மேல வேக்சி கோட்டிங் இருக்கும். அது அதனுடைய தகவமைப்பு. ஓகேவா? ரைட். தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அந்த பகுதியில் நீரிருப்பை பொறுத்து உடலியல் மற்றும் வாழ்வியல் மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. அதாவது சார், ஒரு தாவரங்களுக்கு நல்லா தண்ணி கிடைக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தாவரத்துல என்ன இருக்கும்? கொஞ்சம் என்ன சொல்றது, தாவரங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியா நம்ம உடைக்கலாம் தண்ணியுடைய இது இருக்கிறதுனால. சரியா? அது அதனுடைய உடலியல் மாற்றங்களாக இருக்கும். அண்ட் பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ், சரியா, வாழ்வியல் மாற்றங்களும் நல்லா டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும், நல்லா கேசியஸ் எக்ஸ்சேஞ்சஸ் கூட நடக்க வாய்ப்புகள் அதிகம் அதுல. ஓகே. இதுவே வறண்ட தாவரங்கள், வறண்டங்கள் வாழக்கூடிய தாவரங்களை நம்ம என்ன சொல்றோம்னா வறண்ட நில தாவரங்கள்னு சொல்றோம். இது நமக்கு தெரிஞ்சதாண்டா. அதாவது ஹாட்டான கண்டிஷன்ஸ், தண்ணி கிடைக்காத கண்டிஷன்ல வாழக்கூடிய தாவரங்களை நம்ம என்ன சொல்றோம்? ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த பிளான்ஸ் லிவிங் இன் வாட்டர் லாகிங் ஏரியா, வாட்டர் இல்லாத ஏரியா அங்கெல்லாம் இருந்ததுன்னா அது ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸ் சொல்றோம். ஓகேவா? ரைட்டு. இந்த வகையிலான தாவரங்கள் நீரை அதிகம் உறிஞ்ச வகையில் மாற்றங்களை வளர்த்துக் கொள்கின்றன. நீராவி போக்கின் அளவை குறைத்து நீரை சேமிக்கணும். அப்ப ஜீரோஃபைட் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, தாவரம் தண்ணி மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா தண்ணி என்ன பண்ணிக்கும்? அப்சார்ப் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவைகளுக்கு இருக்கும். சரியா? அதே போல நீராவி போக்கின் அளவை சார், அப்ப டிசர்ட் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த வகையான அங்க வாழக்கூடிய தாவரங்கள்ல நீராவி போக்கினுடைய அளவு ரொம்ப கம்மியா தான் நடக்கும். நீராவி போக்கு அளவு கம்மியா நடந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? வாட்டர் நிறைய லாஸ் ஆகாது அப்படின்றதா அர்த்தம். மகா மைக்க மியூட்ல போடு. அடுத்தது, வர்ணநிலத்தில் வாழும் சில விலங்குகள் நீரை அருந்துவதே கிடையாது. சரியா? தண்ணிய குடிக்கிறதே கிடையாது. வறண்ட நிலங்கள்ல வாழக்கூடிய சில விலங்குகள் தண்ணிய குடிக்கிறதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கங்காரு எலி. இவர் தான் கங்காரு எலி. அப்ப அதுக்கு தேவையான நீர், இந்த கங்காரு எலிக்கு தேவையான நீர் அவை சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருந்து பெற்று தங்களுடைய வளர்ச்சிதை மாற்ற தேவைகளை பூர்த்தி செய்து கொள்றாங்க. அப்ப நல்லா வாட்டர் இருக்கிற ஃபுட்டா அதை எடுத்துக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம என்ன பண்றோம்? சம்மர் டைம்னா நம்ம என்ன வாங்கி சாப்பிடுறோம்? சம்மர் டைம்ல என்ன சாப்பிடுறோம்? ஜூஸ் சாப்பிடுறோம். தர்பூசணின்னு ஒண்ணு சாப்பிடுறோம் மேடா. ஏன் தர்பூசணி நம்ம சாப்பிடுறோம்? வெள்ளரிக்காய் ஏன் சாப்பிடுறோம்? அதுல தண்ணி தண்ணியினுடைய அளவு அதிகமாக இருக்கிறது. சரியா? அதே மாதிரிதான் தண்ணியே குடிக்காத விலங்கினங்கள் தண்ணி நிறைந்த பொருட்களை, உணவுப் பொருட்களை எடுத்து தங்களுக்கு தேவையான வளர்ச்சிதை மாற்ற தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும். அண்டு வர்ணநில விலங்குகள் நீரிழப்பை தவிர்ப்பதற்காக திட வடிவில் மலம் மற்றும் சிறுநீர் கழிவுகளை வெளியேற்றுகின்றன. சார், அப்ப சார் தண்ணியே குடிக்கிறது கிடையாது. அப்ப அது வெளியேற்றக்கூடிய ஃபீகல் மேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிடா தாங்க இருக்கும். சாலிடா தான் இருக்கும். சரியா? இப்ப இந்த எலி, யூஸ்வலா எலியோடைய அந்த ஃபீகல் மேட்டர் எப்படிதான் இருக்கும்? சாலிடா இருக்குமா லிக்விடா இருக்குமா? பாத்துக்கிறீங்களா? ரெண்டும் கலந்து இருக்கும் சார். ரெண்டும் கலந்து இருக்குமா? ரைட்டு. அந்த எலி தண்ணி குடிச்சிட்டு வந்துருக்குன்னு அர்த்தம். வேற மோஸ்ட்லி சாலிடா இருக்குண்டா ராஜா. மோஸ்ட்லி எப்படி இருக்கும்? சாலிடா தான் இருக்கும். நீங்க வேணா பாருங்க. சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு 5 மாசம் 6 மாசம் ஏதாவது புக் எல்லாம் அடிக்க வச்சு பாருங்க. அந்த இடத்துல எலி உள்ள புந்து அவர் வேலையை காமிச்சிட்டு அங்கேயே என்ன பண்ணிருக்கோம்? அந்த ஃபீக்கல் மேட்டர்ஸ் எல்லாம் வெளியே இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்குன்னா திட வலிவு தான் இருக்கும். சரிங்களா? அப்ப தண்ணி கிடைக்காத பகுதிகள் அல்லது தண்ணியே அருந்தாத விலங்கினங்கள் அப்ப அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் மூலமா கிடைக்கக்கூடிய வாட்டர் லாஸ் ஆகுவதை தவிர்ப்பதற்காக வெளியேற்றக்கூடிய மலம் திட வடிவுல மாறும். சரியா? சிறுநீர்களும் பார்த்தோன்னா ரொம்ப கெட்டியா போகும். ஓகே.
ரைட். நீர் வாழுங்களை நீர் அதிக அளவில் காணப்படுகிறது. நீர்நிலையில் வாழும் தாவரங்களை நம்ம ஹைட்ரோஃபைட்னு சொல்றோம். இது நமக்கு புரிஞ்சுது தானே? சரியா? அப்ப ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? நீர்நிலைகள்ல வாழக்கூடிய தாவரங்களை ஹைட்ரோஃபைட்னு சொல்றோம். நீர்வாழ் தாவரங்கள் ஏரன் கைமாவை கொண்டுள்ளன அல்லது காற்றறைகள் கொண்ட பாரன் கைமாவை கொண்டுள்ளன. இது நீரில் மிதக்க உதவுகின்றன. ஏரன் கைமா பாரன் கைமாவில ஒரு வகைப்பா. ஏரன் கைமா அப்படின்றது மிதக்குவதற்காக காற்றறைகள் நிறைய கொண்டு இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க லில்லி பாப்பீங்க அல்லது தாமரை பாக்குறீங்க. தாமரை அப்படியே எப்படி இருக்கு? தண்ணியில மிதந்து தானே இருக்கு, இல்ல தண்ணிக்குள்ளே வாழுதா? பார்த்ததே கிடையாதாடா தாமரைய? Yes, sir. இங்க பாரு, அதை கட் பண்ணி பாருங்க. தாமரையோட பிடிஓல நீங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஏரன் கைமா அப்படின்னு சொல்றோம். ஓகே. நீரின் தூயத்தன்மை, உப்புத்தன்மை, ஆழம் மற்றும் அலைகள் அல்லது வேகம் போன்ற காரணிகள் தாவர மற்றும் விலங்குகளின் வளர்ச்சி மற்றும் பரவலை தீர்மானிக்கின்றது. அப்ப நீர்ல வாழக்கூடிய உயிரினங்களுடைய வளர்ச்சி, growth அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை யாரா தீர்மானிக்கிறது அப்படின்னா பியூரிட்டி ஆஃப் வாட்டர், நீரினுடைய தூயத்தன்மை. சரியா? ஓரளவுக்கு நல்லா இருந்தா ஈஸியா தாவரங்கள் அதுல மல்டிபிளிகேஷன் ஆகும். உப்புத்தன்மை, சரியா? உப்புத்தன்மை நிறைந்த பகுதிகளில் எந்த தாவரம் வாழுமோ அதுதான் அங்க வளரும். சாதாரண இடத்துல உப்புத்தன்மையா இருந்தா அவைகள் வளராது. அவ்வளவுதான். ரைட்டா? ஆழம் மற்றும் அலைகள், அலை அடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுங்க, அங்க செடி கொடிகள் மேல மிதந்து வாழுமானா ஓரமா தள்ளப்படும். சோ இதெல்லாம் தீர்மானிக்கிறதுன்னு சொல்றோம். ஆறு மற்றும் நீரோடைகளில் வாழும் விலங்குகள் தனக்கு தேவையான உணவுப் பொருட்களை வெளியில் இருந்து வரும் கரிம பொருட்கள் இருந்து பெறுகின்றது. ரொம்ப முக்கியம். அப்ப இப்ப ஆறுல உயிரினங்கள் வாழுது அல்லது ஓடைகள்ல வாழுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எங்க இருந்து சார் ஃபுட்டு கிடைக்குது? என்ன பண்றாங்க? ஏதாவது தண்ணியில அடிச்சுட்டு வர்றது அது எடுத்துக்கும், ஃபுட்டா எடுத்துக்கும். சரியா? நியூட்ரிஷன் அதுக்கு அப்படிதான் கிடைக்கும். ஓகே, ரைட். ஏரி மற்றும் குளங்களில் உற்பத்தியாளர்கள் அதிகப்படியான அளவில் வளர்க்கின்றன. நமக்கு தெரிஞ்சதுதான்டா சார். நியூட்ரிஷன் அதிகமா சேருதுன்னு வச்சுக்கோங்க. நியூட்ரிஷன் குளம் குட்டைகள்ல மிக அதிகமா சேருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நியூட்ரிஷனை சத்தை எடுத்துக்கிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் உற்பத்தி ஆகும். ஆல்கல் ப்ளூம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல்கல் ப்ளூம், பாசிகளின் மலர்ச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அதான் கேள்வி. பச்சை பசேல்னு குளம்லாம் மாறி இருக்குமேடா. எஸ் சார். Yes, sir. ரைட். நன்னி நிலைகளில் வாழும் உயிரிகள் எண்டாஸ்மாசிஸ் மூலம் பாதிக்கப்படுகிறது. அகச்சவ்வூடு பரவல். எண்டாஸ்மாசிஸ் அப்படின்னா என்னடா அர்த்தம்? ஆஸ்மாசிஸ் நமக்கு தெரியும். சவ்வூடு பரவல்னா முதல்ல என்ன அர்த்தம்? Higher concentration or lower concentration, sir. ஆமா, மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷனா? ரைட், ஓகே. அப்புறம் குறிப்பிட்ட தேர்ந்தெடுத்து கடத்தும் சார். தேர்வு செய்ய கடத்து மூலமா நடக்கும். ரைட். அகச்சவ்வூடு பரவல்னா என்ன? அகன்னா எண்டுனா உள்ளன்னு அர்த்தம். சரியா? உள் சவ்வூடு பரவல் மூலம் அதை பார்க்கலாம். நன்னீர்னா என்ன? இப்ப ஏரி, குளம், குட்டை இதெல்லாம் நன்னீர்னு சொல்றோம். இங்க பாருங்க, எண்டாஸ்மாசிஸ் ஏ எக்ஸ்பெரிமெண்ட் எண்டாஸ்மாசிஸ் அகச்சவ்வூடு பரவல். இங்க என்ன நடக்குது? இது உருளைக்கிழங்கு. சரியா? எண்டாஸ்மாசிஸ்ல என்ன நடக்குது? தண்ணி வெளியில இருந்து உள்ள போகுதா? உள்ள போகுதா இல்லையா? போகுமா போகாதாயா? ஐயோ, இது பதில் சொன்னா மட்டும்தான் நான் கம்முன்னு இருப்பேன். இல்லைன்னா நீங்க சொல்லாம இருந்தா நான் என்ன பண்றது? ரைட். இது எண்டாஸ்மாசிஸ். வெளியில இருந்து தண்ணி உள்ள போனா அது எண்டாஸ்மாசிஸ். அப்போ உள்ள எதனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம்? எதனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம்? Water, sir. நோமா, உள்ள வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்காதுடா. சர்க்கரை கரைசல், சுகர் சொல்யூஷன், அதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். செறிவு. அதனாலதான் வாட்டரை வெளியில இருந்து என்ன பண்ணிக்கும்? உள்ள எடுத்துக்கும். ரைட். இதுவே எக்ஸாஸ்மாசிஸ். அப்ப வெளியில சுகர் சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுங்க, வெளியில சர்க்கரை கரைசல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கக்கூடிய தண்ணி வெளியே வருமா வராதா? அதை நம்ம எக்ஸாஸ்மாசிஸ் சொல்றோம் சார். அப்ப என்ன சொல்றாங்க? நன்னீர் நிலைகள்ல வாழக்கூடிய உயிரினங்கள், இப்ப ஏரி, குளம், குட்டையில வாழக்கூடிய உயிரினங்கள் எண்டாஸ்மாசிஸ் மூலம் பாதிக்கப்படுகிறது. சரியா? இதுவே எண்டாஸ்மாசிஸ்னா வெளியில இருந்து தண்ணி என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். அது எண்டாஸ்மாசிஸ் சொல்லுவோம். கடற்பரப்பில் வாழும் உயிரினங்கள் அல்லது உப்பு நீர் வாழும் உயிரினங்கள் குறைவான நீரை எக்ஸாஸ்மாசிஸ் மூலம் பாதிக்கப்படுகின்றன. அதாவது எக்ஸாஸ்மாசிஸ்னா என்ன சொன்னேன்? இப்பதான் சொன்னேன். என்ன சொன்னேன்?
உயிரினங்களின் அதாவது உள்ள இருந்து தண்ணி வெளியே வர்றது. கரெக்டா? எஸ் சார். இப்ப ஒண்ணும் இல்லடா தம்பி, இப்ப நம்ம ஏரியில இருக்கக்கூடிய மீன், விரால் மீன் எடுத்து, விராலோ அல்லது ஜிலேபி மீனோ இருக்குன்னு வச்சுக்கோ, எடுத்து கடல்ல போய் கடல் தண்ணியில வளர்க்க முடியுமா உன்னால? முடியாது சார், செத்து போயிடும் சார். ஏன்பா செத்து போகுது? கடல்ல உப்பு அதிகமா இருக்கும் சார். உப்பு கக்கிது அதுக்கு? என்ன நடக்குது அங்க? ஆன்சர் இஸ் கரெக்ட். ஏன், என்ன நடக்கும் அங்க? என்னடா ஒருத்தர் சொல்ல மாட்டீங்க? தெரியலையா? சவுடு பரவல் நடக்குமா சார்? சவுடு பரவல் அங்க நடக்குது. அதுதான் நம்ம நடக்குதுன்னு எக்ஸாஸ்மாசிஸ் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த இப்ப ஒரு மீன் எடுத்துமே உள்ள போறேன்னு வச்சுக்க, வெளியில கான்சன்ட்ரேஷன் அதிகம்டா, உப்புடைய செறிவு அதிகம், அதாவது சொல்லிட்டுடைய செறிவு அதிகம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த மீனுக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி வெளியே வருமா வராதா? வராதா? வந்துடும் சார். செத்து போயிடும்டா, அவ்வளவுதான்டா மேட்ரு. ரைட். இதுவே தம்பி, நீ ஒரு ஒரு மீன் இருக்கு, மத்தி மீன், அப்புறம் வேற என்ன மீன்லாம் இருக்குது, சங்கரா மீன் இருக்குது. சங்கரா மீன்லாம் எங்க கடல்ல தானே வளரும்? கேள்விப்பட்டிருக்கீங்க கடல் மீன்? அதை தூக்கி அந்த நம்ம ஏரியில விட்டு பாரு, என்ன நடக்கும்? எதனால பாதிக்கப்படும் ஏரியில விட்டோம்னா? வெளியில இருக்கிற தண்ணி வெளியில இருக்கிற தண்ணி அந்த மீனுக்கு உள்ள போச்சுன்னா அது செத்து போயிடும். புரியுதா இல்லையா? இதுதான்டா ராஜா. கடல் பகுதியில் சுமார் 200 மீட்டர் ஆழத்துக்கு மேல் உற்பத்தியாளர்கள் காணப்படுவது கிடையாது. ரொம்ப டீப்பா கடலுக்கு உள்ள போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், மோர் தென் 200 மீட்டர்ஸ் போச்சுங்கன்னாவே என்ன இருக்காது? அது உயிரினங்கள் வாழ்வது கடினம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது வரைக்கும் தான் லைட் வந்து உள்ள பெனிட்ரேட் ஆகும், அது வரைக்கும் தான் உள்ள வந்து பெனிட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகாது? அதுக்கு பெனிட்ரேட் ஆகாது. அடுத்தது, ஆழமான பகுதிகளில் நுகர்வோர்கள் மட்டுமே காணப்படுகிறார். நுகர்வோர்னா யாரு? கன்சியூமர்னா யாரு? சின்ன சின்ன மீன். கரெக்டா இல்லையா? தாவரங்கள் அங்க உற்பத்தியாளர்கள், தாவரங்கள் அங்க இருக்க முடியாது. ஆனா நுகர்வோர்கள் மட்டும்தான் அங்கு வாழ முடியும். ஆழ்கடல் பகுதியில் வாழும் விலங்குகள் காற்று பைகளை கொண்டிருப்பாது. ஏர் பேக்லாம் அங்க இருக்காது. ஏன்? இருந்துச்சுன்னா மிதந்துரும் சார். இருந்ததுன்னா மிதந்துரும். அப்ப உள்ள நம்ம போறோம்னா எப்படி இருக்கணும்? எதுவுமே இருக்கக்கூடாது. அப்பதான் உள்ள டீப்பா பார்க்க முடியும். உள்ள காற்று பைகள் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மிதந்துரும். பெரும்பாலானவை ஒளி உமிழ்பவையாக இருக்கும், லூமினிசன்ட். அப்ப என்ன ஆகும்? உள்ள போய் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? அப்படியே லைட் பிளிங்க் ஆயிட்டே இருக்கும் அதுக்கு. சரிங்களா? விலங்குகள் நன்கு நீந்தும் தன்மை கொண்டவை. இவை ஒட்டும் உறுப்புகளை கொண்டிருக்கும். கற்கள் அடியில், பொந்துகளில், பிளவுகளில் வாழும் தன்மை கொண்டவை. எங்க? இந்த இந்த உள்ளலாம் கடலுக்குள்ள வாழக்கூடிய விலங்குகள் எல்லாம் பார்த்தோன்னா நல்லா வேகமா ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணும். அதே மாதிரி ஒட்டிக்கும். ஒரு பாறைகள்லாம் உள்ள ஏதாவது இருந்தால் ஒட்டிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அந்த பொந்து சந்துக்கள்லாம் பொந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ரைட். இங்க பாருங்க, இதான் லூமினிசன்ட். இந்த ஆக்டோபஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க முனையில பாருங்க, ஒளி உமிழ்பவையாக அவைகள் விளங்குகின்றன அப்படின்னு தெரிஞ்சுக்க. அலை கொண்ட பகுதியில் ஒட்டி வாழும் தாவரங்கள் காணப்படுகின்றன. அதாவது அலை அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அலை அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப பாறைகள்ல ஒட்டி கொண்டு வாழும் ஒரு 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 பாசிகள் படிக்கும்போது படிச்சோம். ஃபியூகஸ் லாமினேரியான்றது ஒரு என்ன வகையிலான பாசி? ஃபியூகஸ் லாமினேரியா என்ற பழுப்பு பாசிகள். பழுப்பு பாசிகள் அது பாறைகள் மீது எதன் மூலம் ஒட்டி கொள்ளும்? அவ்வளவுதான், ஹோல்ட் பாஸ்ட், பற்றுறுப்பு மூலம் ஒட்டிக்கும். ஓகே, இதெல்லாம் அதான் அலை கொண்ட பகுதியில் ஒட்டி வாழும் தாவரங்கள், ஒட்டி கொள்ளக்கூடிய தாவரங்கள் வாழும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒட்டி வாழும் விலங்குகளான கடல் அனிமோன், கடல் சாமந்தி, ஒட்டுச்சிப்பி இவைகள்லாம் சிறப்பாக நீந்தக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அதாவது இங்க வந்து என்ன பாருங்க, கடல் அனிமோன் மட்டும் ஒட்டி கொண்டு வாழக்கூடியவை. கடல் சாமந்தி, ஒட்டுச்சிப்பி இதெல்லாம் பார்த்தோன்னா நீந்தக்கூடியவர்கள். சரியா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் ராஜா, நீங்க டோன்ட் வரி, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க பாருங்க, ஃபியூகஸ் ஒரு பழுப்பு பாசி, பற்றுப்பு மூலம் இருக்கும். இது கடல் அனிமோன், ஒட்டி கொண்டு வாழக்கூடிய ஒரு விலங்கினங்கள். ஓகே, தாவரங்களின் உற்பத்தி மற்றும் பரவல் பெரும்பாலும் நீரை சார்ந்தே காணப்படும். நம்ம பார்த்துட்டோம்டா, ஏற்கனவே பார்த்துட்டோம். நீர்வாழ் உயிரினங்களுக்கு நீரின் தன்மை மிக மிக முக்கியம்னு பார்த்தோம். ஓகே, அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், நிலப்பகுதியில் உள்ள நீரில் உப்பின் அளவு 5%க்கும்
குறைவாகவே இருக்கிறது. So that the salt concentration is less than 5 in inland waters. நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தோம்னா 5% குறைவாகத்தான் நீரில் உப்புத்தன்மை. இப்ப நம்ம இங்க இருக்குல்ல, ஏரி குளம் குட்டை எல்லாம் இருக்கக்கூடிய தண்ணியில உப்புத்தன்மை இருக்குமா? இருக்குமா? இருக்காது. சரி, கொஞ்சம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதுவே கடல்ல போய் பாத்தீங்கன்னா 30% கடல்ல உப்புத்தன்மை இருக்கும். சரியா? இதுவே சால்ட் லேக்ஸ், உப்பு நீர் ஏரிகள், சரியா, ஹைப்பர்சாலின் லாகூன்ஸ், ஓகே, உப்பு அங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா 100% உப்பாவே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், வெறும் உப்பா தான் அங்க இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்தது, சில உயிரினங்கள் அதிகப்படியான உப்புத்தன்மையை தாங்கும் திறனுடையவை. அது ஹியூரி ஹாலைன் அப்படின்னு சொல்றோம். ஹியூரி ஹாலைன், அதாவது தம்பிங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். ஹாலைன் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா உப்பு குறிக்கும். ஹாலைன் அப்படின்றது எதை குறிக்கும்? உப்பு குறிக்கும். இதுவே தெர்மல் அப்படின்றது எதை குறிக்கும்? டெம்பரேச்சர், வெப்பத்தை குறிக்கும். இப்ப ஏற்கனவே நீங்க யூரி தெர்மல் படிச்சிருக்குமா? யூரி தெர்மல்னா என்ன? டெம்பரேச்சரை தாங்கக்கூடிய தன்மை கொண்டவை. நீங்க யூரி தெர்மல் படிச்சீங்க. அதே மாதிரி தாண்டா இங்க என்ன சொல்றாங்க? வைட் ரேஞ்ச் ஆஃப் சால்ட் சலினிட்டிஸ், சரியா, தாங்கக்கூடிய தன்மை கொண்டவைகளை நம்ம என்ன சொல்லலாம்னா யூரி ஹாலைன்னு சொல்லலாம். ரைட்டா? இதுவே இதுக்கு ஆப்போசிட் ஸ்டெனோ ஹாலைன். நீங்க அங்க ஸ்டெனோ தெர்மல்னு படிச்சிருப்பீங்க. ஓகே, இங்க நம்ம ஹாலைன்னு வரும்போது உப்பு குறிக்கிறதுக்கு ஸ்டெனோ ஹாலைன்னு சொல்றோம். குறைவான உப்புத்தன்மையை தாங்கும் திறன் கொண்டவை நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டெனோ ஹாலைன். ரெஸ்ட்ரிக்டட் டு எ நேரோ ரேஞ்ச் உப்பு சால்ட் கண்டக்ஷன். ஓகே, இங்க பாருங்க, யூரி ஹாலைன். யூரி ஹாலைன் என்ன சொன்னேன்? இப்பதான் சொன்னேன், அதிகப்படியான வெப்பம், வைட் ரேஞ்ச் ஆஃப் சால்ட்டை தாங்கக்கூடிய தன்மை கொண்டவைகள் யூரி ஹாலைன். இது ஸ்டெனோ ஹாலைன். இந்த மீன் எடுத்துட்டு போயிட்டு கடல்ல விட்டா என்னடா ஆகும்? கோல்டு ஃபிஷ்ஷா? கடல் விட்டா என்ன ஆகும்? இறந்து போயிடும். சரியா? அங்க வந்து பாதிப்புகள் ஏற்பட்டுவிடும். எதனால? எண்டாஸ்மாசிஸ் பாதிக்கப்படும். பல நன்னீர் வாழ் உயிரினங்கள் கடல் நீரில் வாழ்வதில்லை. ஏனெனில் ஆஸ்மாசிஸ் நிகழ்வுகள் அவைகளை பாதிக்கணும். Many freshwater animals cannot live for long in sea water and vice versa because of the asthmatic problems. சரியா? ஏன்னா அங்க ஆஸ்மாசிஸ், இப்ப நீங்க எடுத்துட்டு போயிட்டு நன்னீர்ல இருக்கக்கூடிய உயிரினத்துக்கு கடல்ல போட்டீங்கன்னா அங்க என்ன ஆஸ்மாசிஸ் நடக்கும்? என்ன ஆஸ்மாசிஸ் நடக்கும்? இப்பதான் சொன்னேன், எக்ஸாஸ்மாசிஸ். அதுவே கடல் மீனை தூக்கி அந்த நன்னீர்ல போட்டீங்கன்னா குளம் குட்டையில அவ்வளவுதான்டா ராஜா. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் என்னது வாட்டர். அண்ட் இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் சார், என்சிஆர்டில பாத்தீங்கன்னா ரொம்ப டெவலப் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க, ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுல ஒரு சில முக்கியமான கருத்தையும் நம்ம சேர்த்திருக்கோம். நீங்க வேணும்னா என்சிஆர்டியை வச்சு தேவையானதை மட்டும் படிச்சுக்கோங்க, மற்றதை மைண்ட்ல ஏற்றிக்குங்க. அவ்வளவுதான், மைண்ட்ல புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா அதுல வந்து இதெல்லாம் முக்கியம். ஏன் வந்து உரையடி கொழுப்புகள்லாம் என்ன, அடாப்டேஷன்லாம் என்ன, இதெல்லாம் எல்லாமே முக்கியமான ஒன்று தான். பின்னாடி படிக்கும் போதும் அதையும் நம்ம கலந்து கட்டி தான் படிப்போம். இது வரைக்கும் பார்த்தல ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? சரிப்பா, ஓகே, ஒரே நிமிஷம்.